வெல்கம் ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா கிளாஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் பற்றின வீடியோ. இது வந்து பார்ட் 2 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேஜ் நம்பர் 66 அண்ட் 67 கிளாஸ்னுடைய டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றின வீடியோ தான் இது. ஓகேவா? ஆல்ரெடி பார்ட் 1ல் கிளாஸ்னால் என்ன, சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்னா என்ன, டிபெண்ட் கிளாஸ் இண்டிபெண்ட் கிளாஸ்னால் என்ன, டிபெண்ட் கிளாஸ்னுடைய ஒன் ஆஃப் த டைப் அட்ஜெக்டிவ் கிளாஸ், அதனுடைய டைப் டிஃபைனிங் அண்ட் நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ் என்னன்னு பார்ட் 1ல் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. சப்போஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ நவுன் கிளாஸ் அண்ட் அட்வர்ப் கிளாஸ் என்னுடைய டைப்ஸ் பற்றின வீடியோ. ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். லெட்ஸ் சி நவுன் கிளாஸ். நார்மல் நவுன் அப்படிங்கிறது என்ன? நவுன் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. ஓகே, ஃபஸ்ட்டு அது ஒரு வேர்டு. அது எப்போ வந்து அது நவுனாக இருக்குன்னா, ஒரு பர்சனையோ ஒரு திங்கையோ ஒரு பிளேஸையோ ரெஃபர் பண்ணுறப்போ அது வந்து நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து நிறையா இருக்குது. அதாவது சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நவுன்னு சொல்லுவோம். நார்மலாக நவுன் அப்படிங்கிறது சிங்கிள் வேர்டு, அதோடைய ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். பட் அதுவே நவுன் கிளாஸ்னு வரப்போ ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து அதே ஃபங்க்ஷனை செய்யும். என்ன ஒரு சிங்கிள் நவுன் செய்யுமோ, அதாவது சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, நாங்கள் கொடுத்துருங்க பாருங்கள். ஒரு சென்டென்ஸுடைய சப்ஜெக்டாகவோ இல்லை வந்து டைரக்ட் ஆப்ஜெக்டாகவோ இல்லை வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாலோ இல்லை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏ ப்ரிப்போசிஷன் அப்படின்னாலையோ இல்லை வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆர் அப்போசிட்டிவ். ஓகேவா? இந்த மாதிரியான ஃபங்க்ஷனில் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து அந்த சென்டென்ஸினுடைய, அதாவது அந்த சென்டென்ஸில் சப்ஜெக்டாக இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அதாவது கிளாஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வேர்டு இல்லாமல் இந்த கிளாஸே ஒரு சப்ஜெக்டாகவோ ஆப்ஜெக்டாகவோ இருக்கிறப்ப தான் நம்ம அதை வந்து நவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி அட்ஜெக்டிவ் கிளாஸ்க்கு வந்து எப்படி வந்து வேர்டு அதாவது இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியாச்சு. இங்கே நவுன் கிளாஸில் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இன்டராகேட்டிவ் வேர்டால் ஸ்டார்ட் ஆகும். அதாவது நம்ம WH கொஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, விச், வேர், வென், வை, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான வேர்டால் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தட் வச்சு வரலாம், ஈஃப் வச்சு வரலாம், வெதர் வச்சு வரலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் ஒன்று எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். வாட் யூ செட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். இதனுடைய தமிழ் மீனிங் என்ன? நீ என்ன சொன்னியோ, ஓகேவா, இங்கே என்ன விஷயம்னு சொல்லலை. வாட் யூ செட் அப்படின்னா இருக்கு இல்லையா அந்த சென்டென்ஸ், நீ என்ன சொன்னியோ அது வந்து கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட் அப்படின்னு. ஓகேவா? அதுதான் அதனுடைய தமிழ் மீனிங். ஸோ வாட் யூ செட் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதுதான் இந்த சென்டென்ஸினுடைய ஹோல் சென்டென்ஸுக்குமே இந்த வாட் யூ செட் அப்படின்னு இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து சிங்கிள் வேர்டு இல்லாமல் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகிறதுனால இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது நீ என்ன சொன்னியோ அது கரெக்டு. ஸோ எதை நம்ம கரெக்டுன்னு சொல்கிறோம்? அப்போ மெயின் பார்ட், இந்த சென்டென்ஸில் மெயின் திங் என்ன? வாட் யூ செட். ஸோ அதுதான் நம்ம வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆல்ரெடி சப்ஜெக்ட்னா என்னென்னு பார்ட் 1ல் போட்டாச்சு. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள். ஆப்ஜெக்டில் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ செட், அதே சேம் தான். பட் இங்கே வந்து அது ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. எப்படி ஆப்ஜெக்டாக வந்திருக்கு அப்படின்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? எனக்கு புரியலை, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலை, அதுதான் என்னுடைய தமிழ் மீனிங். ஸோ நான் எதை வந்து புரியலைன்னு சொல்கிறேன். ஓகேவா? அப்போது புரியலைன்னு சொல்கிறேன், நான் எதை புரியலைன்னு சொல்கிறேன், நீ என்ன சொன்னியோ. வாட் அப்படி இல்லைன்னா தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீ என்ன சொன்னியோ அது எனக்கு புரியலைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போது அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்க இருக்கக்கூடிய வேர்புக்கு அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய பிளேஸில் இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு சிங்கிள் வேர்டாக இருந்தாலுமே அது வந்து என்ன ஆப்ஜெக்ட் தான். பட் இங்கே குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து ஆப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து நவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே சென்டென்ஸ் அதே மீனிங் தான். பட் அதே மீனிங் இது வந்து இங்கே அட்ஜெக்டிவ் கிளாஸாக மாறி இருக்கு. எப்படின்னு பாருங்கள். அதாவது இது எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா நவுன் கிளாஸ்க்கும் அட்ஜெக்டிவ் கிளாஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் விச் யூ செட். ஸோ இங்கே வந்து இடையில வந்து கான்செப்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய வேர்டை மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன? நவுன். ஓகேவா? அப்போது விச் யூ செட் அப்படிங்கிறது கிளாஸ் இல்லையா. இந்த கிளாஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது இதுவும் அதே தான். பட் இந்த இடத்துல கான்செப்ட் கொடுத்துருக்கோம். நீ என்ன கான்செப்ட் சொல்கிறியோ அந்த கான்செப்ட் எனக்கு புரியலை, அதுதான். ஸோ
கான்செப்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது வந்து என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஓகேவா? அதுதான் சேம் திங் தான் கீழேயும் இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேயும் அதுதான் இந்த கான்செப்ட் அதே மாதிரி வேறு மாதிரி நான் அந்த சென்டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது do you know whom she called. இதில் do you know உங்களுக்கு தெரியுமா, எது நம்ம தெரியுமான்னு கேட்குறோம். ஸோ ஓகே, do you know whom she called, யாரை அவள் அழைத்தாள் என்று. ஸோ தெரியுமான்னு கேட்டாச்சு, எதை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா. ஸோ whom she called அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸினுடைய ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சேம் திங் தான், இதை கொஞ்சம் அதாவது சேஞ்ச் பண்ணி மேலே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி do you know the boy whom she called. இப்போது whom she called அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது ஆப்ஜெக்ட் கிடையாது, இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நவுனை, அதாவது பாயாக இருக்கக்கூடிய நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது இல்லையா. அவள் எந்த பையனை எந்த பாயை அழைத்தாள் என்று உங்களுக்கு தெரியுமா, அதுதான். ஸோ பாய் அப்படின்னு இருக்கக்கூடியது நவுன். ஓகேவா? ஸோ அந்த நவுனை இந்த வேர்ட்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது வந்து என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ் கிளாஸாக சேஞ்ச் ஆகிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஷி ஆஸ்க்டு ஹூஸ் புக் தட் வாஸ். இங்கே ஆப்ஜெக்டாக இருக்குது. எப்படி, யாருடைய புக் அப்படின்னு அவள் கேட்டா. ஓகேவா? இதுதானே அதனுடைய தமிழ் மீனிங். ஷி ஆஸ்க்டு அவள் கேட்டாள். அந்த கேட்கக்கூடிய ஆக்ஷனை எது ரிசீவ் பண்ணிக்குது, எந்த விஷயம் வந்து இங்கே ரிசீவ் பண்ணிக்குது இல்லையா, ஹூஸ் புக் தட் வாஸ், அதுதானே. ஸோ அப்போது இந்த சென்டென்ஸுடைய ஆப்ஜெக்டே எது அப்படின்னா ஹூஸ் புக் தட் வாஸ். ஸோ அதனால் அது வந்து நவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே இந்த ஹூஸ் வச்சுருக்கிறதுனால கீழே ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் அங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஹீ இஸ் எ ஃபேமஸ் ஆத்தர் ஹூஸ் புக் ஹேஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இங்கே அதே தான், ஹூஸ் புக் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இது வந்து இதனுடைய தமிழ் மீனிங், அவர் வந்து ஒரு ஃபேமஸான ஆத்தர், அவருடைய புக். ஹூஸ் புக் அப்படின்னா இந்த ஹூஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஆத்தர் அப்படின்னு இருக்கக்கூடிய நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது இல்லையா. ஸோ இந்த டோட்டல் வேர்ட்ஸ், அதாவது ஹூஸ் புக் ஹேஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், இந்த மொத்தமாகவே இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸே இந்த ஆத்தரை டிஸ்கிரைப் பண்ணுது. எப்படி, அந்த ஆத்தருடைய புக்கை தானே நம்ம சொல்கிறோம், ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அந்த ஆத்தருடைய புக்கு தானே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை வந்து ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது பாருங்கள், சப்ஜெக்டாக இருக்குது. வேர் வி பிளேட் டியூரிங் சைல்ட்ஹுட் இஸ் ஏ ஸ்பெஷல் டு மீ. இங்கே வேறு வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம எங்கே விளையாண்டமோ, சின்ன வயசில் நம்ம எங்கே விளையாண்டமோ அது வந்து எனக்கு ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இந்த சென்டென்ஸினுடைய சப்ஜெக்டாக வேர் வி பிளேட் அப்படிங்கிற குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஆக்ட் ஆனதுனால, ஓகேவா, ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம நவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே வேர் வி பிளேட் கீழே ஆப்ஜெக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், அட்ஜெக்டிவ் கிளாஸ் இது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, கம்பைன் பண்ணி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு புரியும். அடுத்தது ஆப்ஜெக்டில் பாருங்களேன், ஐ ரிமெம்பர் வேர் வி பிளேட் டியூரிங் சைல்டுஹுட். இங்கே அதே தான். ஓகேவா? இங்கே வந்து எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரிமெம்பர் அப்படின்னு இருக்கக்கூடிய வேர்புக்கு பக்கத்தில் இந்த வேர் வி பிளேட் வந்திருக்கிறதுனால இது ஆப்ஜெக்ட். ஓகேவா? எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம சின்ன வயசில் எங்கெங்கெல்லாம் விளையாண்டோமோ அந்த பிளேஸ்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுதான் என்னுடைய மீனிங். ஓகேவா? ஸோ வேர் அப்படின்னு இருக்கக்கூடியது வந்து இன்ட்ராகேட்டிவ் வேர்ட், வீங்கிறது சப்ஜெக்ட், பிளேங்கிறது என்னது, ஒரு வேர்ப். ஸோ இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் நம்ம கிளாஸ்னு சொல்லுவோம். அது நம்ம என்ன கிளாஸ்னு சொல்கிறோம் அப்படின்னு நவுன் கிளாஸ். ஏன், அது ஆப்ஜெக்டாக வந்திருக்கிறதுனால. அடுத்தது பாருங்கள், அட்ஜெக்டிவ் கிளாஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். திஸ் இஸ் த பார்க் வேர் வி பிளேட் டியூரிங் சைல்ட்ஹுட் இஸ் மை ஃபேவரட். இங்கே இது வந்து ஒரு பார்க். ஓகேவா? இது வந்து ஒரு பார்க். இந்த பார்க்கில் தான் நம்ம விளையாண்டோம். சின்ன வயசில் விளையாண்டது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ அப்போ பார்க் அப்படிங்கிறது என்ன, ஒரு பிளேஸ், அதை டிஸ்கிரைப் பண்ணுறீங்க அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வேர் வி பிளேடு. ஸோ அதனால் இது வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அட்ஜெக்டிவ் கிளாஸ்னால் என்னென்னு பார்ட் 1 டீட்டெயில்டாக போட்டாச்சு. சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி வரதுனால உங்களுக்கு நவுன் கிளாஸ், அட்ஜெக்டிவ் கிளாஸ் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும். எல்லாம் சேம் திங்காக தான் இருக்கும், எல்லாமே வந்து சேம் திங்காக தான் இருக்கும். எப்படி நம்ம வேர்ட்ஸ் மாறினா எப்படி அது மாறும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். when was the school started is unknown. இங்கே வந்து when was the school started அப்படிங்கிறத அந்த ஹோல் சென்டென்ஸ்க்குமே சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகிருக்கு. எப்பொழுது ஸ்கூல் ஆரம்பித்தார்கள் என்று தெரியவில்லை. ஸோ தெரியவில்லை, எது தெரியல, எப்போ இந்த ஸ்கூல் ஆரம்பித்தாங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரே ஏன் சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் இது மாதிரி நிறையா வருது அப்படின்னு பார்க்காதீங்க.
இங்கே வென் வேர் அப்படின்னு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ லேர்ன் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஒரு ஹோல் சென்டென்ஸ்க்குமே இங்கே இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து சப்ஜெக்டாக வந்திருக்கிறதுனால இது வந்து நவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆப்ஜெக்டில் பாருங்கள், அதே தான். ஓகே, இங்கே ஒரு வேர்புக்கு பக்கத்தில் வந்திருக்கும். நோ ஒன் நோஸ் வென் தி ஸ்கூல் வாஸ் ஸ்டார்டட். இங்கே யாருக்குமே இதனுடைய தமிழ் மீனிங் என்ன, எப்போ அந்த ஸ்கூல் ஆரம்பித்தாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியலை. அப்போது இங்கே எப்படி வந்திருக்கு அப்படின்னா நோஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய வேர்புக்கு பக்கத்தில் வந்திருக்கு இல்லையா அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸு. ஸோ இப்போ இது இந்த இடத்துல இந்த சென்டென்ஸில் இது ஆப்ஜெக்டாக வந்திருக்கிறதுனால இது வந்து என்ன அப்படின்னா நவுன் கிளாஸ். அடுத்தது இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட் பாருங்கள். ஐ வில் கிவ் ஹூ எவர் ஃபினிஷஸ் த ரேஸ் ஃபர்ஸ்ட் எ ப்ரைஸ். இதில் ஐ வில் இதனோட தமிழ் மீனிங் அப்படின்னு என்ன அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு இந்த ரேஸில் வரீங்களோ அவங்களுக்கு நான் ப்ரைஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறது தான். ஸோ ஐ வில் கிவ், நான் கொடுப்பேன், என்ன கொடுப்பேன், எதை கொடுப்பேன், யாருக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற கொஷின் ரைஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கிறது தான் ஆப்ஜெக்ட், ஓகேவா. இது ஃபஸ்ட்டு வந்து ஐ வில் கிவ் எ ப்ரைஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நான் ப்ரைஸ் கொடுப்பேன் இல்லையா. ஸோ எதை கொடுப்பேங்கிறது ப்ரைஸ் அது வந்துருச்சு. ஸோ அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்கே இந்த சென்டென்ஸில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இந்த ஹூவர் ஃபினிஷஸ் த ரேஸ் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் வேர்டாக இல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு சென்டென்ஸில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. அதுதான் நம்ம நவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே சேம் திங் தான் கீழே இருக்குது பாருங்கள். ஹி ஷோஸ் ஹவு ஹிஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ஒர்க்ஸ் த ஆடியன்ஸ். அதாவது அவனுடைய எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு காட்டினா அதுதான். ஓகே, ஹி ஷோஸ் எதை அவன் காட்டினான். ஓகே, ஸோ அந்த ஆக்ஷன் இருக்கு இல்லையா, காட்டக்கூடிய செயல், அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறது எது, ரெண்டு விஷயங்களை ரிசீவ் பண்ணிக்குது. ஒன்று த ஆடியன்ஸ், இன்னொன்று ஹவு ஹிஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ஒர்க்ஸ், ஓகேவா. ஸோ இந்த ஹவு ஹிஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ஒர்க்ஸ் அதுதான் வந்து என்ன அப்படின்னா இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட். இதுதான் இங்கே நவுன் கிளாஸ். ஸோ இது இங்கே வந்து இன்டெரக்ட் ஆப்ஜெக்டே இருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் வந்து என்ன அப்படின்னா நவுன் கிளாஸ். அடுத்தது ஆப்ஜெக்ட் ஆஃப் எ ப்ரிப்போசிஷன். இதில் நம்ம எப்போ வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னாலே வந்து ஒரு ஆக்ஷனாக ரிசீவ் பண்ணிக்கிறது, ஓகேவா. ஏதோ ஒரு சம்திங் ரிசீவ் பண்ணிக்கிறது தான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் ஆஃப் எ ப்ரிப்போசிஷன் அப்படின்னு வரப்போ ப்ரிப்போசிஷனுக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட். ஐ ஆஸ்க்டு அபவுட் ஹவு ஷீ டிட் ஹர் எக்ஸாம். இதில் நான் கேட்டேன், என்ன கேட்டேன், அவன் எப்படி எக்ஸாம் பண்ணான் அப்படின்னு கேட்டேன். ஸோ இங்கே வந்து ஆஸ்க்டு அபவுட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அந்த அபவுட் அப்படிங்கக்கூடிய ப்ரிப்போசிஷனுக்கு அதுக்கப்புறம் வந்திருக்கிறதுனால இது வந்து நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஆப்ஜெக்டாக இந்த சென்டென்ஸில் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இது வந்து நவுன் கிளாஸ். அடுத்தது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுக்கு பாருங்கள். ஹர் கோல் இஸ் தட் ஷி வில் அச்சீவ் சம்திங் இன் சயின்ஸ். அவருடைய கோல் என்ன அப்படின்னா, அதாவது இந்த சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. சப்போஸ் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, அந்த சப்ஜெக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன், சப்ஜெக்ட்னா என்ன, இல்லை சப்ஜெக்ட் பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஓகேவா, அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஹர் கோல் என்ன அப்படின்னா சயின்ஸில் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது அவனுடைய கோல், ஓகேவா. ஸோ இங்கே வந்து பாருங்கள், தட் ஷி வில் அச்சீவ் சம்திங் இன் சயின்ஸ், அதுதான் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அதாவது கோல் என்ன, ஒரு கேலினுடைய கோல் என்னன்னு சொல்லுது இல்லையா, அந்த விஷயம், அந்த இன்ஃபர்மேஷன் தான் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் பார்க்கலாம். ஈஃப் அண்ட் வெதர். ஓகே, ஐ ஒண்டர் ஈஃப் ஷி வில் கம். ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஈஃப் இல்லைனா வெதர் வச்சும் சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகலாம், நவுன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஐ ஒண்டர் இஃப் ஷி வில் கம், அதாவது இதனுடைய தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம சம்திங் வந்து யோசிச்சுட்ருப்போம் இல்லையா, தாட் ப்ராசஸில் இருப்போம். வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு யோசிச்சுட்ருப்போம் இல்லையா. ஸோ அப்போதைக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஐ ஒண்டர் இஃப் ஷி வில் கம். இஃப் ஷி வில் கம் அப்படின்னா என்ன தமிழ் மீனிங், அவள் வருவாளா என்று, ஓகேவா. ஸோ இப்போ ஈஃப் வச்சு இந்த கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஷி ஆஸ்க்டு வெதர் ஹி வாஸ் ரெடி. வெதர், அதாவது இதனோட தமிழ் மீனிங் என்ன, அவள் ரெடி ஆகிட்டானா இல்லையா அப்படின்னு அவள் கேட்குறான், ஓகேவா. ஆஸ்க் அப்படின்னு இருக்கக்கூடிய பாஸ்ட் டென்ஸில் இருக்கு இல்லையா. ஸோ கேட்டாள். அப்போது இங்கே வந்து வெதர் வச்சு இந்த கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கு, ஓகேவா. ஸோ அப்போ இது வந்து நவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு நவுன் கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு புரியும் எப்படி அது வந்து நவுன் கிளாஸ்க்கும் அட்ஜெக்டிவ் கிளாஸ்க்கும் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்க தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு அட்வர்ப் கிளாஸ்னால் என்னென்னு பார்க்கலாம்.
உங்கள் புக்கில் நவுன் கிளாஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்களேன். திஸ் இஸ் தி பெஸ்ட் ட்ரூத் தட் ஐ நோ. இதில் நம்ம ஃபஸ்ட்டு இதனுடைய மீனிங் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ட்ரூத் இது தான் அப்படிங்கிறது தான் இது. ஓகே, இதனுடைய மீனிங் திஸ் இஸ் தி பெஸ்ட் ட்ரூத் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் கிளாஸ், தட் ஐ நோங்கிறது டிபெண்ட் கிளாஸ். ஏன் டிபெண்ட் கிளாஸ்னு சொல்கிறோம்? இது தட் ஐ நோ அப்படிங்கிறது ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக நமக்கு கொடுக்குது இல்லையா. தட் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ அப்போ அது வந்து வேறு ஒரு வேர்டையோ ஒரு கிளாஸையோ டிபெண்ட் பண்ணி தான் அதனுடைய மீனிங்கை நமக்கு வந்து கன்வே பண்ண முடியும். அதனால தான் நம்ம இதை வந்து டிபெண்ட் கிளாஸ்னு சொல்லுவோம். ஓகே, இது டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. டிபெண்ட் கிளாஸில் அது என்ன டைப், நவுனா அட்ஜெக்டிவா அட்வர்பா? எப்போ வந்து அது நவுன்னு சொல்லுவோம், நவுன் கிளாஸ்னு சொல்லுவோம். நவுன் கிளாஸ்னுடைய ஃபங்க்ஷன்ஸில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த சென்டென்ஸில், அதாவது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இப்போ தானே பார்த்தோம். அதுவே இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தட் ஐ நோ அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த தட் ஐ நோங்கிறது எதை டிஸ்கிரைப் பண்ணுது? ரூட் அப்படின்னு இருக்கக்கூடிய நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது இல்லையா. ஓகே, தட் ஐ நோங்கிறது எனக்கு தெரிஞ்ச ரூட். அப்போ ரூட்டை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது வந்து என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ் கிளாஸ். இட் இஸ் நாட் ஏ நவுன் கிளாஸ். பட் ஆனால் புக்கில் நவுன் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நவுன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாலே அது அந்த சென்டென்ஸில் சப்ஜெக்டாவோ ஆப்ஜெக்டாவோ சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக கூட வரலாம். ஓகேவா, இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ். இட் இஸ் நாட் ஏ நவுன் கிளாஸ். இந்த சென்டென்ஸை நம்ம இன்னொரு டைப்பாக மாற்றுறப்ப தான் அது வந்து நவுன் கிளாஸாக வரும். எப்போ அப்படின்னா, த பெஸ்ட் ரூட் ஈஸ் தட் ஐ நோ. இதில் தட் ஐ நோங்கிறது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது த பெஸ்ட் ரூட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் இல்லையா, அந்த சென்டென்ஸினுடைய சப்ஜெக்ட். அந்த பெஸ்ட் ரூட் அப்படின்னு இருக்கக்கூடிய சப்ஜெக்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் என்ன அப்படின்னா தட் ஐ நோ, எனக்கு தெரிஞ்சது பெஸ்ட் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த பெஸ்ட் ரூட் அப்படின்னு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக தான் தட் ஐ நோ வந்திருக்கு. அப்போ தட்டை இந்த மாதிரி அந்த சென்டென்ஸ் வந்து இருந்தால் தான் அது வந்து நவுன் கிளாஸ். ஓகேவா, அவங்க புக்கில் அதை மாற்றிக்கோங்க. அட்வர்ப் கிளாஸ். சிங்கிள் அட்வர்பினுடைய ஃபங்க்ஷன் என்ன? அது ஒரு வர்பையோ, அதாவது சிங்கிள் வேர்டான வர்பையோ இல்லை ஒரு அட்ஜெக்டிவையோ இல்லை இன்னொரு அட்வர்பையோ கூட ஒரு அட்வர்ப் வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். அதுதான் அட்வர்பினுடைய ஃபங்க்ஷன். பட் அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு வரப்போ அது என்ன டிஸ்கிரைப் பண்ணும், அதாவது அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த இண்டிபெண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய மெயின் வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும். எப்படி டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னா அந்த ஆக்ஷன் எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, ஸோ பிளேஸையோ டைமையோ இல்லை என்ன ரீசனுக்காக நடந்துச்சு, எந்த மேனருக்காக நடந்துச்சு. ஸோ அதாவது மேனர் அப்படின்னா எந்த விதத்தில், ஸோ ஹவ் அப்படிங்கிற விதத்துலையோ எந்த பர்பஸ்க்காக நடந்துச்சு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுற இந்த ஃபங்க்ஷன் தான் அட்வர்ப் கிளாஸினுடைய ஃபங்க்ஷன். ஓகேவா, இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். கேட்டகரிஸ் ஆஃப் அட்வர்ப் கிளாஸுங்கிறது டைம், பிளேஸ், ரீசன், கண்டிஷன், மேனர், பர்பஸ். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்வர்ப் கிளாஸினுடைய ஃபங்க்ஷன். டைம்னு வரப்போ அங்கே கொடுத்துருக்குற சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் தான் வரும். வென், பிஃபோர், ஆஃப்டர், பை த டைம், அன்டில், வைல், ஆஸ், வென்எவர், ஆஸ் சூன் அஸ், ஒன்ஸ். இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் தான் டைமை ரெஃபர் பண்ணுறதுக்கான ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ ஓகேவா, அடுத்தது பிளேஸுக்கு வந்து எந்தெந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னா வேர், எவர், எவ்ரிவேர், எனிவேர். ரீசனுக்கு பிகாஸ், ஆஸ், சின்ஸ், ஃபார். இந்த மாதிரியான சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் ரீசனை டினோட் பண்ணுறதுக்கு, அதாவது ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் மேனர் அப்படின்னு வரப்போ அதாவது அந்த ஆக்ஷன் வந்து எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ்லாம் லைக், ஆஸ் இஃப், ஆஸ் தோ. ஓகேவா, நெக்ஸ்ட் பர்பஸ், ஸோ தட், இன் ஆர்டர் தட். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். அடுத்தது கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் என்ன? இஃப், அன்லெஸ். இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கான்ட்ராஸ்ட்னு வரப்போ ஈவன் தோ, ஆல்தோ, தோ, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான். இதெல்லாம் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஓகேவா, அங்கே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிறதுல கேட்டகரி, ஸோ ரைட் சைடில் கொடுத்துருக்கிறதுல சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இந்த கேட்டகரிக்கு இந்த வேர்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகும், ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். டைம் அண்ட் டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அட்வர்ப் கிளாஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள்.
டைமுக்குன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. டைம் அப்படிங்கிற கேட்டகரியை டிஸ்கிரைப் பண்ணிச்சு, ஒரு அட்வர்ப் கிளாஸ் டிஸ்கிரைப் பண்ணிச்சு அப்படின்னா இந்த வேர்ட்ஸ்லாம் வரும். பிஃபோர், பை த டைம், அதெல்லாம். இப்போது ஒவ்வொரு வேர்டையும் வச்சு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிஃபோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஐ ஃபினிஷ்டு மை ஹோம் ஒர்க் பிஃபோர் ஐ வெண்ட் டு ப்ளே. என்னுடைய மீனிங் என்ன? நான் விளையாட போகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய ஹோம் ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம். ஸோ இங்கே ஐ ஃபினிஷ்டு மை ஹோம் ஒர்க் அப்படிங்கிறது என்ன? இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அதனுடைய தமிழ் மீனிங் இல்லையா? அதனுடைய தமிழ் மீனிங் என்ன? நான் என்னுடைய ஹோம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபினிஷ்டு அப்படிங்கிறதா இங்கே வந்து வர்பு. அந்த ஃபினிஷ்டு, ஓகேவா, அந்த ஆக்ஷன், ஃபினிஷ் ஆன ஆக்ஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னு இங்கே டிஸ்கிரைப் ஆகுது இல்லையா? ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கிது இல்லையா? எப்போ? நான் விளையாட போகிறதுக்கு முன்னாடியே. ஸோ அப்போது பிஃபோர் ஐ வெண்ட் டு ப்ளே தான் என்ன அப்படின்னா அட்வர்ப் கிளாஸ். ஓகேவா? இங்கே பிஃபோர் அப்படிங்கிற சபர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸோட ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ இதே சென்டென்ஸை நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம். பிஃபோர் ஐ வெண்ட் டு ப்ளே ஐ ஃபினிஷ்டு மை ஹோம் ஒர்க். ஸோ இதை வந்து நம்ம ஆல்டர் பண்ணி எழுதிக்கலாம். அட்வர்ப் கிளாஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நம்ம அட்வர்ப் கிளாஸ்க்கு அப்புறம் ஒரு கமா இன்சர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லாமே. அட்வர்ப் கிளாஸை நம்ம லாஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு, சென்டென்ஸில் லாஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த இடத்துல நம்ம ஒரு கமா இன்சர்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பை த டைம் வச்சு ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஃபினிஷ்டு மை ஹோம் ஒர்க் பை த டைம் மை ஃப்ரெண்ட் கேம் டு மை ஹோம். இங்கே ஐ ஃபினிஷ்டு மை ஹோம் ஒர்க். ஸோ இங்கே இதுதான் வந்து என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ். எப்போ நான் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என் வீட்டுக்கு வரப்போ. இப்போ இங்கே பை த டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ரெண்டு ஈவெண்ட் வந்து அட் த மொமெண்ட் இல்லை அட் த சேம் டைம் சொல்லுவோம் இல்லையா? அப்போது வந்து ஹேப்பன் ஆகிறப்போ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பை த டைம். அப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சபர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தான் பை த டைம். இங்கே பை த டைம் மை ஃப்ரெண்ட் கேம் டு மை ஹோம் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா அட்வர்ப் கிளாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அன்டில். இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ டிட் மை ஹோம் ஒர்க் அன்டில் மை ஃப்ரெண்ட் கேம் டு மை ஹோம். இங்கே ஐ டிட் மை ஹோம் ஒர்க் அப்படிங்கிறதா இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இதனுடைய தமிழ் மீனிங் என்ன? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர வரைக்கும் நான் ஹோம் ஒர்க்கை பண்ணேன். ஸோ அன்டில் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டேஷனுக்கு ஒரு குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு. நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலையாங்கிறது இங்கே இல்லை. நான் பண்ண அந்த ஹோம் ஒர்க் வந்து ஃப்ரெண்டு வர வரைக்கும் பண்ணேன் அப்படிங்கக்கூடிய ஒரு லிமிட்டேஷனை நமக்கு காட்டுது இல்லையா? அப்போது அந்த நான் என்ன செஞ்சேன், ஹோம் ஒர்க் செஞ்சேன், எழுதினேன். ஓகேவா? அப்போது அது வந்து நான் எது வரைக்கும் பண்ணேன், எந்த டைம் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அட்வர்ப் கிளாஸ். அதுதான் என்ன? அன்டில் மை ஃப்ரெண்ட் கேம் டு மை ஹோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆஃப்டர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறப்போ ஆஃப்டர் ஐ கம் ஃப்ரம் ஹோம் ஐ ஃபினிஷ்டு மை ஹோம் ஒர்க் எவ்ரிடே. இங்கே நான் அதை வந்து அட்வர்ப் கிளாஸை ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறப்போ எப்போதுமே மறந்துடாதீங்க, கமா யூஸ் பண்ணணும். ஆஃப்டர் ஐ கம் ஃப்ரம் ஹோம், அதாவது இதனுடைய மீனிங் சொல்கிறேன். செகண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. ஐ ஃபினிஷ்டு மை ஹோம் ஒர்க் எவ்ரிடே. அதாவது டெய்லியும் வந்து இது வந்து டெய்லி ஹேபிட்ஸை குறிக்கக்கூடியது. டெய்லியும் வந்து என்னுடைய ஹோம் ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம். இது வந்து என்ன ஒரு எவ்ரிடே டெய்லி சென்டென்ஸ். இங்கே ஐ ஃபினிஷ்ட் மை ஹோம் ஒர்க். ஸோ எப்போ நான் பண்ணுவேன்? ஸ்கூல் விட்டு வரப்போ. ஓகேவா? ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் ஐ கம் ஃப்ரம் ஸ்கூல். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இங்கே அட்வர்ப் கிளாஸ். அடுத்தது ஆஸ், வைல், வென் வச்சு பார்க்கலாம். மை சிஸ்டர் விசிட்டட் மை ஹோம் சர்ப்ரைசிங்லி. இங்கே 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணாலும் சேம் மீனிங் தான் அப்படிங்கிறதுக்காக. வைல், ஆஸ், வென் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வென் ஐ வாஸ் வாட்சிங் டிவி. ஓகேவா? இதனுடைய மீனிங் என்ன? நான் டிவி பார்த்துட்டு இருந்தப்போ என்னுடைய சிஸ்டர் வந்து எங்கள் வீட்டுக்கு சர்ப்ரைஸாக விசிட் பண்ணாங்க. இதுதான் என்னுடைய மீனிங். அதாவது இதனுடைய இங்கே வந்து பாருங்கள். மை சிஸ்டர் விசிட்டட் மை ஹோம் சர்ப்ரைசிங்லி. இது வந்து என்ன? ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேவா? அந்த விசிட்டட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆக்ஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னா நான் டிவி பார்த்து கொண்டு இருந்தப்போ. ஓகேவா? இது வந்து ஒரு கண்டினியூஸ் பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. டிவி பார்த்து கொண்டு இருந்த பொழுது என்னுடைய சிஸ்டர் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. அப்போது இங்கே விசிட்டட் அப்படின்னு இருக்கக்கூடிய வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுது. எப்படி டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா எப்போ வந்து நடந்துச்சு அந்த ஆக்ஷன். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்வர்ப் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே.
whenever you get free time you keep practicing. இதில் whenever அப்படிங்கிறது subordinating conjunction, you get free time, அதாவது யூங்கிறது சப்ஜெக்ட், get free timeலாம் பேலன்ஸ் இருக்கிறதுலாம் எல்லாமே ப்ரெடிகேட். ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறோம்? யூ கீப் ப்ராக்டிஸிங், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது யூ கீப் ப்ராக்டிஸிங் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். கீப் ப்ராக்டிஸிங் அப்படிங்கக்கூடிய ஆக்ஷன், மெயின் வேர்பான ஆக்ஷனை இங்கே வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம். டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஆக்ஷனுக்கான டைமை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் இல்லையா? எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது அந்த கீப் ப்ராக்டிஸிங் அப்படிங்கிற இருக்கக்கூடிய வேர்ப், அதாவது இண்டிபெண்டன்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய இடத்துல இந்த அட்வர்ப் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இந்த அட்வர்ப் கிளாஸ் வந்திருக்கு. whenever you get free time. அதனால தான் நம்ம இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்வர்ப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் as soon as. இதில் as soon as I arrive at the office I will check my mails. இதில் பாருங்கள், as soon as I arrive at the office, இதுதான் வந்து என்ன அப்படின்னா adverb class. I will check my mails அப்படிங்கிறது என்ன? நான் என்னுடைய மெயில் செக் பண்ணுவேன். இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ I will check my mails. செக் பண்ணக்கூடிய ஆக்ஷன் வந்து எப்போ நடக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். as soon as I arrive at the office, நான் என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்த உடனே நான் வந்து செக் பண்ணுவேன். ஸோ இப்போ டைமை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது வந்து என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா adverb class. அடுத்து once you submit your application you can't make any changes. இங்கே you can't make any changes தான் என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இதனுடைய மீனிங் என்ன? நீங்கள் ஒன் டைம் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் எந்த சேஞ்சஸும் மேக் பண்ண முடியாது. அதில் வந்து நீங்கள் எதுவுமே சேஞ்சஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் இப்போது யூ காண்ட் மேக். ஸோ உங்களால் சேஞ்சஸை மேக் பண்ண முடியாது. அப்போது அந்த ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுது இல்லையா? ஒன்ஸ் நீங்கள் எப்போ சப்மிட் பண்ணுறீங்களோ, ஓகேவா, சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த டைமை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது வந்து அட்வர்ப் கிளாஸ். நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கான அட்வர்ப் கிளாஸ் பார்க்கலாம். வேர் வச்சுருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ ஃபவுண்ட் ஹிஸ் பர்ஸ் வேர் ஹீ லாஸ்ட். அவன் எங்கே அவனுடைய பர்ஸை வந்து மிஸ் பண்ணானோ, தொலைத்தானோ, அங்கேயே அவன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டான். இதுதான் என்னுடைய அர்த்தம். ஹீ ஃபவுண்ட் ஹிஸ் பர்ஸ் அப்படிங்கிறதா இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ இண்டிபெண்டன்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபவுண்ட் அப்படிங்கிற வேர்பை டிஸ்கிரைப் பண்ணது இல்லையா? அதாவது கண்டுபிடிக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லுது. வேர் ஹீ லாஸ்ட். ஸோ எங்கே அவன் மிஸ் பண்ணானோ, ஓகேவா, அங்கேயே கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கக்கூடிய பிளேஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது வந்து அட்வர்ப் கிளாஸ். அடுத்தது வேரெவர். யூ கேன் சிட் வேரெவர் யூ லைக். நீங்கள் எங்கே விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் யூ கேன் சிட். ஓகே, இங்கே யூ கேன் சிட் தான் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ வேரெவர் யூ லைக் அப்படிங்கிறது அந்த நீங்கள் எங்கே, அதாவது வேரெவர்னால் அந்த சிட் அப்படிங்கிற இண்டிபெண்டன்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய மெயின் வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுது. எங்கே வேணாலும் நீங்கள் உட்காருங்க, ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து அட்வர்ப் கிளாஸ். எவரிவேர். வி கேன் கோ எவரிவேர் யூ வாண்ட் இன் த வேர்ல்டு. நீ ஆசைப்படுற எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம போகலாம். ஸோ எவரிவேர் அப்படிங்கிறது எங்கே வேணாலும், அப்படி தான் என்னுடைய அர்த்தம். வி கேன் கோ, ஓகே, எங்கே போகலான்னு நம்ம சொல்கிறோம். எவரிவேர் எங்கே வேணாலும் போகலாம். ஸோ அப்போ அந்த பிளேஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது நம்ம அட்வர்ப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். எனிவேர் வச்சு பாருங்கள். வி கேன் கோ எனிவேர் யூ வாண்ட். இதில் என்னுடைய மீனிங் என்ன? நீ எங்கே விருப்பப்படுறியோ அங்கே நம்ம போகலாம், ஓகேவா? ஆல்ரெடி பார்த்துட்டு எவரிவேருக்கும் எனிவேருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, எவரிவேருங்கிறது எந்த பிளேஸ் வேணாலும் குறிக்கக்கூடியது, ஓகேவா? நிறைய பிளேஸஸை குறிக்கக்கூடியது தான் எவரிவேர். எனிவேர் அப்படிங்கிறது ஒரே ஒரு பிளேஸ், அதாவது எந்த இடத்துக்கு வேணாலும், பட் அது வந்து என்ன அப்படின்னா ஒரே ஒரு லொக்கேஷன், ஒரு பிளேஸ், அதை தான் நம்ம எனிவேர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டுடே வி வில் கோ ஃபார் டின்னர். இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம வந்து டின்னருக்கு போகலாம். அப்போது ஒரு பிளேஸ்க்கு தானே நம்ம போவோம், பட் அந்த பிளேஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, எந்த பிளேஸ்க்கு வேணாலும் போகலாம் நீ விருப்பப்படுற இடத்துக்கு. ஸோ அப்போ எனிவேர் அப்படிங்கிறது அந்த கோ அப்படிங்கக்கூடிய ஆக்ஷன் டிஸ்கிரைப் பண்ணுறதுனால வந்திருக்கிறதுனால இது வந்து அட்வர்ப் கிளாஸ். அடுத்தது ரீசன் பாருங்கள். பிகாஸ், சின்ஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸாக யூஸ் ஆகும். பிகாஸ் இட் இஸ் ரைனிங் வி காண்ட் கோ அவுட் சைடு. இங்கே அதாவது மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இப்போ நம்மளால வெளியில் போக முடியலை. அப்போது வி காண்ட் கோங்க அவுட் சைடு அப்படிங்கிறதா இண்டிபெண்டன்ட் கிளாஸ்.
காண்ட் கோங்கிறது என்ன போக இயலவில்லை. எதனால் போக இயலவில்லை? ஸோ அப்போது ரீசன் நம்ம இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ரீசனை டிஸ்கிரைப் பண்ணுது. மழை பெய்து கொண்டிருப்பதால், ஸோ பிகாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரீசன் டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது என்ன அப்படின்னா அட்வர்ப் கிளாஸ். நெக்ஸ்ட்டு மேனருக்கு லைக், ஆஸ் இஃப், ஆஸ் தோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் யூஸ் ஆகும். ஹி பிஹேவ்டு லைக், ஆஸ் இஃப், இந்த 3 வேர்ட்ஸில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக், ஆஸ் இஃப், ஆஸ் தோ, இது இந்த 3 வேர்ட்ஸில் எதை யூஸ் பண்ணாலும் சேம் திங் தான். ஹி பிஹேவ்டு லைக் ஹி வார் ஹிஸ் ஃபாதர், அதாவது அவங்க ஃபாதர் மாதிரியே அவனுடைய ஆட்டிடியூட், பிஹேவியர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இங்கே he behaved like he were his father. He behaved. ஸோ behaved அப்படிங்கக்கூடிய ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுது, அதாவது நடந்துக்கிற விதத்தை டிஸ்கிரைப் பண்ணுது இல்லையா. எந்த மாதிரி, எது மாதிரி சொல்கிறாங்க, அவங்க ஃபாதர் மாதிரி அப்படின்னு சொல்கிறதுனால இது அட்வர்ப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கண்டிஷன் பாருங்கள். இஃப் இல்லைனா அன்லெஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். இஃப் யூ ஸ்டடி யூ வில் பாஸ். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் யூ ஸ்டடி யூ வில் பாஸ். நீ படித்த அப்படின்னா நீ பாஸ் பண்ணலாம். ஸோ கண்டிஷன் சொல்லுது, படித்தாதான் பாஸ் பண்ண முடியும், படிக்கலைன்னா பாஸ் பண்ண முடியாது. ஸோ இஃப் யூ ஸ்டடி, படித்தால், யூ வில் பாஸ். ஓகேவா. ஸோ இந்த கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது அட்வர்ப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அன்லெஸ், யூ won't get good marks unless you study. நீ சேம் திங் தான், உன்னால் நல்ல ஒரு மார்க்ஸ் உன்னால் ஸ்கோர் பண்ண முடியாது. நீ படிக்காத வரைக்கும் உன்னால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ அன்லெஸ் யூ ஸ்டடி அப்படிங்கிறது ஒரு கண்டிஷனை நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுது. won't get good marks, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. ஓகேவா. எதனால் ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம், ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, படிக்காத வரைக்கும். ஸோ அதனால தான் அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்வர்ப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்ட்ராஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா ஈவன் தோ, ஆல் தோ, தோ, இதெல்லாம் தான் கான்ட்ராஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். இதை 3மே சேம் மீனிங் தான். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஈவன் தோ ஹீ இஸ் புவர் ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ். அதாவது ஏழையாக இருந்தால், அதாவது புவராக இருந்தாலுமே அவன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். இது ஒரு கான்ட்ராஸ்ட்டை குறிக்குது இல்லையா. ரிச்சாக இருந்து ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது வேறு, பட் புவராக இருந்துமே ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது வேறு. ஸோ அப்போ கான்ட்ராஸ்ட் குறிக்குது. ஸோ ஹி ஹெல்ப் அதர்ஸ் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அந்த ஹெல்ப்ஸ் அப்படிங்கக்கூடிய வேர்பை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய இடத்துல இந்த ஈவன் தோ ஹீ இஸ் புவர் அப்படிங்கக்கூடிய அட்வர்ப் கிளாஸ் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்வர்ப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ். ஷி வாஸ் ஹாப்பி பிகாஸ் ஹர் ஃபாதர் கேவ் ஹர் எ வாட்ச். ஓகே. இங்கே பாருங்கள், ஷி வாஸ் ஹாப்பி அப்படிங்கிறது என்ன, இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இங்கே இது என்ன சொல்லுது, ஒரு சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுது. அப்போது ஹாப்பி அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேவா. ஏன் இந்த ஹாப்பிங்கக்கூடிய வேர்டு ஷீங்கக்கூடிய சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால. அப்போது அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். என்ன ரீசன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆல்ரெடி முன்னாடி ரீசனுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பிகாஸ், ஆஸ்லாம், சின்ஸ்லாம் வரும் இல்லையா. அந்த மாதிரி ஹாப்பி அப்படின்னு இருக்கக்கூடிய வேர்டை, அதாவது இந்த அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுது. ஏன் ஹர் ஃபாதர் கேவ் ஹர் எ வாட்ச், அவளுக்கு அவங்க அப்பா ஒரு வாட்சை ப்ரெசென்ட் பண்ணதுனால, ஓகே, கொடுத்ததுனால ஹாப்பியாக இருந்தா அப்படின்னு ஹாப்பியை டிஸ்கிரைப் பண்ணுது. அந்த ஹாப்பிக்கான ரீசனை டிஸ்கிரைப் பண்ணுது இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். அதனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்வர்ப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. உங்களுக்கு நவுன் கிளாஸ்னால் என்ன, அட்வர்ப் கிளாஸ்னால் என்ன அப்படின்னு இந்த ஹோல் வீடியோவில் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிளாஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு. பார்ட் 1ல் கிளாஸ்னால் என்ன, அதனுடைய டைப்ஸ்லாம் என்னென்னு பார்த்தாச்சு. அதாவது இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ் கிளாஸ் பார்த்தாச்சு. உங்கள் புக்கில் 3 சென்டென்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த 3 சென்டென்ஸை வச்சே நம்ம ஹோல் கிளாஸை நம்ம என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னா லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்டான வீடியோ. பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு பிரித்து போட்டிருக்கேன். பார்ட் 2ல் இப்போ பார்த்துட்ருக்கிற வீடியோஸ் தான் நவுன் கிளாஸ் அண்ட் அட்வர்ப் கிளாஸ். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.